சொல்றீங்க? எப்பவுமே அண்ணனுங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட்டு லாலண்ணன், அப்புறம் பிரித்திவண்ணன். அவங்க 2 பேரும் தான் எப்பவுமே ஹை. ஓகே, ஹை அதுக்கப்புறம் ஃப்ரேமு அவங்க தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்க. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்ல. படம் அவங்களால தான் ஓடுது அப்படின்னு சொல்லலாம். சார் லால் சாரோட இன்ட்ரோ அதே மாரி ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட இன்ட்ரோ சீன் அப்படிங்கிறது எப்படி இருந்தது சார்? இன்ட்ரோ ஆக்சுவலா இவங்க படம் பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, லாலண்ணாவோட என்ட்ரி வந்து டிலேவா இருந்தது அப்படின்றாங்க. ஆக்சுவலா அந்த டிலே என்ட்ரில தான் அவரோட மாஸே வெளிய வருது. ஓகே. அது அவங்களுக்கு தெரியல. ஆக்சுவலா மாஸ் அவருக்கும் ஒரு மாஸ் இருக்கு. பிரித்திவனாவுக்கு ஒரு மாஸ் இருக்கு. ஸோ சூப்பரா எடுத்துட்டு வந்திருந்தாங்க அந்த படத்துல. சார் லால் சாரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது, அந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு இல்ல, சொன்னாங்க. இல்ல, இல்ல, இல்ல. ஆக்சுவலா கரெக்ட்டா இருக்கு. ஏன்னா கதை என்னவோ அதுதான் படத்துல வச்சிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேலயும் அதான் வச்சிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்கு. சார் இது வந்து எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்குமே ரொம்ப ஈஸியா புரியிற மாரியான ஒரு ஃபில்மா இருக்குமா? புரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, செகண்ட் பார்ட் ஈஸியா புரிஞ்சிரும். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. சார் ஒருவேளை ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம டைரக்ட்டா செகண்ட் பார்ட் பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு கனெக்ட் ஆகுமா? இல்ல கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆவாது. ஆகுமா? ஏன்னா பாஸ்ட்ட பத்தி தானே சொல்றாங்க அவங்க. கொஞ்சம் பாஸ்ட்ட பத்தி சொல்றாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து கனெக்ட் அவ்வளோ சீக்கிரம் ஆவாது.